ஜீவா மூலியமா பார்த்தீங்கன்னா, அன்புக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபரே கிடைச்சிருக்கு. உணவு திருவிழா அப்படின்றதுல வந்து மீட் பண்ணதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 20,00,000 அட்வான்ஸ் வாங்கி, அத வந்து ஒரு பிசினஸ வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து நம்ம அன்பு வந்துறாப்ல. அதுவும் சொல்ல போனோம்னா, அன்புக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்ஸ்ல எல்லாமே குடுத்துடுறாங்க. நீங்க பிசினஸ ரன் பண்ணா போதும். அத கொண்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டபுள் ஷேர் அப்படின்ற மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அன்பு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நாம வந்து கண்மணி இருக்கிற அதே குவார்ட்டர்ஸ்க்கு தான் அன்பும் வராப்ல. ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. நம்ம கண்மணி, நான் எங்க போனாலும் பின்னாடி பின்தொடர்ந்துட்டே வாரீங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குற மாரி இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, ச்சே நான் உன்னைய பின்தொடர்ந்து வர கிடையாது. நான் இந்த மாதிரி வந்து ஜீவாட்ட வந்து நான் ஏற்கனவே வந்து உள்ள வந்து அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அவர் இந்த பிசினஸ்ல வந்து என்னை வந்து உள்ள பார்ட்னரா சேர்த்திருக்காரு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு அவர் குவார்ட்டர்ஸ் குடுத்துருக்காரு அப்படின்ற விளக்கத்த வந்து அன்பு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் வந்து கண்மணி ஒண்ணுமே பேசல. ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க. ஸோ நம்ம வேலை பார்க்குற அதே கம்பெனில வந்து அன்பு இருக்காப்ல. என்ன பண்றது? ஒருத்தர் பார்த்து எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசினஸா தான் பார்க்கணும். ஸோ இனிமேல் அவர வந்து நம்ம வந்து ஹஸ்பண்டா நினைக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துலயுமே இல்ல மைண்ட் செட்டு. ஸோ நம்ம அதவே ஃபாலோ பண்ணிக்கிறோம். பட் ஆனா வந்து அவரு வந்து இங்க வேலை பார்க்குறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாம பார்க்குற வேலைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அத வந்து உண்மைய சொல்லாம போயிறாங்க. அப்போ வந்து அன்பு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவளுக்கு இங்க சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாரு. அந்த நேரம் பார்த்து ஜீவா சொல்றாப்புல, இது வேற யாரும் இல்லங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசுலேருந்து என் கூட ஒண்ணா படிச்சவங்க. ஸோ இடையில எங்களுக்குள்ள வந்து நெறைய பிரேக்கப் ஆயிருச்சு. நாங்க ஒரு லைன் போயிட்டு, அவங்க வேற வீடு மாறி போயிட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ப்ராப்ளத்த சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டு வந்திருக்கிறதாவும், அங்க வந்து நான் இன்னும் பிரயாணம் பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஏன் அப்படி தனியா பண்ணிட்டு இருக்க? என் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. ஒர்க் பண்றதுல எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா என்னோட டெவலப்மெண்ட் வேற மாதிரி இருக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப கேவலமா நடத்திட்டாங்க. அவங்க முன்னாடி வந்து நான் நல்லா வாழ்ந்தாகணும். அதனால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உங்களுடைய பிசினஸ்ல ஷேர் குடுத்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பா எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. அவங்க எந்த அளவுக்கு காயப்பட்டுருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நாம கம்பெனிலேயே வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து ஓகே பண்ணி, அவங்களுக்கு பிசினஸ வந்து ரன் பண்றதுக்கு பார்ட்னராவே நான் குடுத்துருக்கேன் அப்படின்ன மாரி அன்புட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு நம்ம ஜீவா. ஸோ அன்புக்கு ரொம்ப ஷாக் ஆகி போகுது. பாருங்க இவள பத்தி எந்த அளவுக்கு தப்பா பேசி வச்சிருக்கிறா, இவளுக்கு அறிவே கிடையாது. நான் இவள என்னைக்காச்சும் ஏதாச்சும் வந்து நான் டிக்ரேட் பண்ணியிருக்கேனா, பாட்டி மாமா மட்டும் தான் நான் சாரி கேட்க சொன்னேன். ஆனா இவ பாரு அதையும் கேட்காம தப்பே இவ மேல இல்லாத மாரி நடந்துக்கிறா அப்படின்ற மாரி நம்ம வருத்தப்படுறாப்புல ஜீவா. இது வருத்தப்படுறாப்புல அன்பு. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனா, நான் எப்படிப்பட்டேங்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர முடிச்சுக்கிறாரு. ஆனா, நான் தான் வந்து கண்மணியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத வந்து ஜீவாட்ட சொல்லாமயே இருக்காரு. எப்ப தெரிய வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து